வாக்யஜ்ஞேன கல்பதாம். பூதஹம்சம் ஸ்ரீராமகிருஷ்ணஞ்ச சதாசிவேந்திரம் ஸ்வயம் பிரகாசாக்யமுனிப்ரகாண்டம் அஸ்மத்குரூன் சந்ததமாநதோஸ்மி. த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவதேவ. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹிதः பிரஜ்ஞானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும். கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலம் 91வது பாடல். சென்றது கருதார் நாளை சேர்வது நினையார் கண்முன் நின்றது புசிப்பார் வெயில் நிலவாய் விண்விழுது வீழ்ந்து ஒன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமையா ஒன்றும் பாரார் நன்று தீது என்னார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர். தாண்டவராய சுவாமிகள் தத்துவத்தை எல்லாம் நன்றாக விளக்கிய பிறகு
இந்த தத்துவ விளக்கத்தின் பயனாகிய ஜீவன் முக்தியை பற்றியும் விதேக முக்தியை பற்றியும் உபதேசிக்க தொடங்கியிருக்கிறார். இந்த ஜீவன் முக்தர்கள் 4 வகை என்று இங்கே பேசுகிறார், உபதேசிக்கிறார். அந்த 4 பேருக்கு பேர் கொடுக்கிறார். பிரம்மவித், பிரம்மவித் வரன், வரியான், வரிஷ்டன். அதாவது ஜீவன் முக்திங்கிறதுக்கு அர்த்தம் ஆத்ம ஞானம் அல்லது ஆத்மாவை பிரம்மனாக தெரிந்து கொண்ட ஞானம். எல்லாம் பிரம்மம், சர்வம் பிரம்மமயம் என்று தெரிந்து கொண்டதற்கு பிறகு இந்த உடம்பிலே வாழ்ந்து கொண்டிருப்பது, பிராரப்த கர்மத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பது. ஞானத்தோடு பிராரப்த கர்மத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு பெயர்தான் ஜீவன் முக்தி. அஞ்ஞானி ஜீவன் பத்தஹா, ஞானி ஜீவன் முக்தஹா. அஞ்ஞானி வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அதே சமயம் உடல் மனம் இவற்றோடு தன்னை இணைத்து கொண்டு பந்தப்பட்டு கொண்டிருக்கிறான். இன்ப துன்பங்களால் தாக்கப்படுகிறான். இன்பங்களையும் துன்பங்களையும் உண்மை என்று நினைக்கிறான் அஞ்ஞானி. ஆனால் ஞானி ஞானம் உடையவனாக இருப்பதால் இந்த உலக வாழ்க்கை இன்ப துன்பங்களை அனுபவித்தாலும் அந்த இன்ப துன்பங்கள் உண்மையல்ல என்ற அறிவோடு இருப்பதால் அந்த இன்ப துன்பங்கள் அவனை பந்தப்படுத்துவதில்லை, தாக்குவதில்லை. ஆக ஞானத்தோட பிராரப்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி. இந்த பிராரப்த கர்மம்னா இந்த பிறவியில இந்த ஜீவன் இத்தனை சுகதுக்கம் அனுபவிக்கணும்னு எது இருக்கோ அதுக்கு பேரு பிராரப்தம் கர்மன்னு சொல்றோம். ஞானியினால அனுபவிக்கப்படுகிற சுகதுக்கத்தை பிராரப்த கர்மம்னு சொல்றோம். ஆனா ஞானி சுகதுக்கத்தை சத்தியம்னு நினைக்கிறது இல்லை. ஆனா இந்த ஞானம் பெற்ற பிறகு சுகதுக்கத்துக்கு முக்கியத்துவம் இல்லைன்னாலும் ஒரு ஞானியும் நடந்து கொள்ற முறையில வித்தியாசம் இருக்கு. சில பேர் விவகாரம் பண்ணுகிறார்கள். இதுல சொன்ன மாதிரி காமமாதிகள் வந்தாலும் அந்த உண்மை தொகை ரொம்ப முக்கியம். வராது, ஒருவேளை வந்தாலும் அது க்ஷணத்தில் போம், மனத்தில் பற்றார். சுத்த வாசனை பலமா இருக்கிறதுனால அசுத்த வாசனை லைட்டா வந்தாலும் அது உடனே நீங்கிவிடும். ஆக இந்த அந்தக்கரணத்தை, இது சாஸ்திரத்துல இன்னொரு கோணத்துல சொல்ற ஜீவன் முக்தி சுக அனுபவம்ங்கிற. ஜீவன் முக்தி சுக அனுபவம். சுக அனுபவங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இந்த ஞானத்தினால மனசு அடங்கி இருக்கிறதுல இருக்கிற தாரதமியம். சில பேருக்கு பிராரப்தத்தினால மனசு ரொம்ப அடங்கி இருக்காது, சில பேருக்கு அடங்கி இருக்கும். சில பேர் பிராரப்தத்தினால் அவன் இச்சையினால அதை பண்ணவும் செய்வான். ஆக இதுல தாரதமியம் இருக்கிறதுனால இந்த என்ன சொல்றது, ஆபேட்சிக சுக தாரதமியம், ஆத்தியந்திக சுக தாரதமியம் கிடையாது. ஆத்தியந்திக சுகத்துல தாரதமியமே கிடையாது. இந்த அப்சல்யூட் பீஸ் எல்லாம் சொல்றா இல்லையா, ஆத்தியந்திக சுகத்துல ஆத்தியந்திக சுகம்ங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம், அதுல தாரதமியம் கிடையாது. அந்தக்கரணத்துல அனுபவிக்கிற சுகத்துல தாரதமியம் இருக்கும், ஆபேட்சிக சுகம். அந்த ஆபேட்சிக சுகத்தை விரும்பி சில பேர் பிரயத்தனம் பண்ணலாம் ஞானத்துக்கு அப்புறமும் கூட, சில பேர் பிரயத்தனம் பண்ணாமலும் இருக்கலாம். அது அவரவருடைய பிராரப்தம் இச்சையை பொறுத்திருக்குன்னு எல்லாம் சொல்லுகிறார் பொன்னம்பல சுவாமிகள். ஆகையினால இதெல்லாம் கடைசியாக பார்த்துட்டோம். நாம ஞானி ஜீவன் முக்தன் எப்படியும் இருக்கலாம்,
அவரவர்கள் ஒருத்தர் தபஸ் பண்ணுவார், இன்னொருத்தர் வியாபாரம் பண்ணுவார், இன்னொருத்தர் கவர்மெண்ட்டை ரூல் பண்ணுவார், இல்லாட்டி பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிடுவார். ஆனால் இவர்களில் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தில் தாரதமியம் கிடையாது. அறிவில் தாரதமியம் இல்லை. உண்மையான ஆனந்த ஸ்வரூபம் நான் என்கிற விஷயத்தில் தாரதமியம் இல்லை. ஆனால் அவருடைய உபாதியில் தாரதமியம் இருக்கு. அது வாஸ்தவம் தானே. நம்ம எல்லாருடைய உபாதியிலையும் தாரதமியம் இருக்கு. என் உடம்புக்கும் உங்கள் உடம்புக்கும் தாரதமியம் இருக்கு. நம்ம எல்லாருடைய உடம்புலையும் தாரதமியம் இருக்கு. அதனுடைய ஆரோக்கியத்தில் தாரதமியம் இருக்கு. விருத்தி எண்ணங்களில் தாரதமியம் இருக்கு. புரிஞ்சுக்கிற சக்தியில் தாரதமியம் இருக்கு. ஆனால் வஸ்துல தாரதமியம் இல்லை. சுத்த சைத்தன்யத்தில் தாரதமியம் இல்லை. நம்ம என்ன படித்து புரிஞ்சுட்டு இருக்கோம்? அகம் சுத்த சைத்தன்யம்ங்கிற தாரதமியம், சுத்த சைத்தன்யம்ங்கிற அறிவை பெற்று இருக்கிறோம். ஆனால் நம்முடைய இந்த அறிவை பெற்றதுனால நம்முடைய உபாதியில் இருக்கிற தாரதமியம் மாறாது. இந்த மித்யா தாரதமியம், இந்த தாரதமியம்னா என்ன? ஏற்றத்தாழ்வு. இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது உண்மை அல்ல. ஆனால் உண்மை இல்லைன்னா வியாவகாரிக உண்மை, வியாவகாரிக சத்தியம். பாரமார்த்திக திருஷ்டியில் இதுக்கு சத்தியத்துவம் கிடையாது. ஆனால் வியாவகாரிக திருஷ்டியில் இதுக்கு சத்தியத்துவம் இருக்கு. இவர் வியாவகாரிக திருஷ்டியில் பேசுகிறார். ஞானத்தை பெற்றவனுடைய வியாவகாரிக திருஷ்டியை பேசுகிறார். ஞானம் பாரமார்த்திக ஞானம். பாரமார்த்திக ஞானத்தோட விவகாரம் பண்ணுறதுதான் ஜீவன் முக்தி. விவகாரம் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். அதில் தாரதமியம் இருக்குங்கிறத சொல்லிவிட்டார். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். பொதுவாக ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான்னா, எதையும் என்ன சொல்கிறது, வாழ்க்கையினுடைய எந்த அனுபவங்களையும் உயர்வாகவோ தாழ்வாகவோ அவன் கருதுறதில்லை. வாழ்க்கையினுடைய எந்த அனுபவங்களையும் இது உயர்ந்த அனுபவம், இது தாழ்ந்த அனுபவம், இது ரெண்டும் கெட்ட அனுபவம் அப்படின்னெல்லாம் நினைக்கிறதில்லை. பாரமார்த்திக ஞானம் இருக்கிறதுனால. ஆனால் விவகாரத்தில் எல்லாருக்கும் இதெல்லாம் இது வசந்தது, இது தாழ்ந்தது அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஏன்னா அப்படித்தான் நம்ம படிச்சிருக்கோம் ஆரம்பத்திலேருந்து. தர்மம் உயர்ந்தது, ஈஸ்வரன் உயர்ந்தவன், அப்படித்தானே கர்மகாண்டத்தில் உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு. ஆகையினால நம்ம நல்ல குணங்களை சம்பாதிக்கணும். சத்குணங்கள்லாம் உயர்ந்தது, துர்குணங்கள்லாம் கெடுதல் அப்படின்னு படித்ததெல்லாம் எப்படி இது பண்ணுறது? அது இருக்கத்தான் இருக்கு. ஆகையினால ஒன்றே இல்லை, வாழ்க்கையில் என்ன அதிசயம் நடந்தாலும் அதை பெருசாக மதிக்க மாட்டான். நடந்ததை பற்றியோ நடக்க போகிறத பற்றியோ அவன் சிந்திக்கிறதில்ல. நடந்துருக்கிறதையும் ரொம்ப மதிக்கிறதும் இல்லை. ஆகையினால செத்து போன பொணமே திடீர்னு பிழைச்சாலும் ஆச்சரியமாக அவன் ஒன்றும் பார்க்க மாட்டான். அவனுக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, உண்மையிலேயே ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறது தான் ஆச்சரியம். எப்படி இருக்கு பாருங்க. உண்மையிலேயே ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அப்படி இருந்தும் ஆச்சரியப்பட்டு இருக்கோமே, அதுதான் ஆச்சரியமாக இருக்கு. இப்படி தான் பேசிகிட்டே இருக்கும். அதுதான் வேதாந்த வகுப்புங்கிறது அப்படித்தான் இருக்கும். பிரம்மனைத்தான் ஆச்சரியமாக பார்க்குறான்னு படிக்கிறோம். இவ்வளவு இது உண்மை தெரிஞ்சே கவனிக்காமல் இருக்கோமே. ஆனந்த ஸ்வரூபியா இருந்துட்டே ஆனந்தத்துக்கு ஏங்குறோமே, அதான் ஆச்சரியம். இறைவனாக இருந்து கொண்டே இறைவனை அடையணும்னு நினைக்கிறோமே, தான் ஆச்சரியம். ஆகையினால அவனுக்கு இந்த உலகத்துல என்னெல்லாம் புதுசு புதுசா வந்தாலும் ஒரு ஆச்சரியம் இல்லை. இந்த செல்போன் எப்படி வேலை பண்றது பெரிய ஆச்சரியம். அங்கே டைப் பண்ணுறான், இங்கே மெசேஜ் உடனே வந்துடுது. நம்ம என்ன சொல்கிறோம், என்ன அட்வான்ஸ்டாக போயின்ட்டுருக்கு பாருங்க சயின்ஸு. ஆமாம், நம்மளை உருப்பட விடுறதுலேன்னு தீர்மானம் பண்ணின்னு போயின்னு இருக்குது. என்னால் அது அதை பார்த்து நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்கோம். வேலை செய்கிறதெல்லாம் பார்த்தா என்ன எப்படி இதில் எத்தனை இந்த அலைக்கற்றைகள்ங்கிறான். அலைக்கற்றைகள் அதை அதில் ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்கான்.
அலைக்கற்றைகளை எல்லாம் ஒதுக்கிறதுல சம்பாதிச்சு விடுறான். இந்த மேக்னெட்டிக் வேவ், மின்காந்த நுண் அலைகள், அதை பார்த்து நமக்கு நினைச்சாலே இன்னும் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் மூலபூதமாக இருக்கிற பிரம்மந்தான் என்னது நான் பரமாச்சரியமா இருக்கு. சரி, இது இப்போ 4 ஸ்லோகம் 88, 89, 90, 91 4 பாடல்கள் பிரம்மவித் லக்ஷணம், பிரம்மவித் ஜீவன் முக்த லக்ஷணம், பிரம்மவித்தா இருக்கிற ஜீவன் முக்தனுடைய லட்சணம். பாருங்க, இதெல்லாம் கடைசியில தான் புரியும். எல்லா பாட்டையும் படித்து முடிச்சப்புறம் புரியணும். புரியலைன்னாலும் ஆச்சரியம்னு கிருஷ்ணர் கீதையில சொல்லியிருக்கார். ஸ்ருத்வாப்யேனம் வேதன செய்வ கஷ்டித்து. இதை கேட்டும் புரியாம இருக்குங்கிறான் பாரு, அது இன்னும் ஆச்சரியம்தான் பாங்கிறார். பின்னை மூவரில் 2 பேர்களும் சமாதி யோகம் தன்னை உற்றிருப்பார். தேக சஞ்சார நிமித்தம் தானாய் உண்ணுவோன் வரன் வேற்றோரால் உணர்பவன் வரியானாகும். அந்நியர் தம்மால் தன்னால் அறியாதோன் வரிட்டனாமே. பின்னை மூவரில் 2 பேர்களும் சமாதி யோகம் தன்னை உற்றிருப்பார். தேக சஞ்சார நிமித்தம் தானாய் உண்ணுவோன் வரன் வேற்றோரால் உணர்பவன் வரியானாகும். அந்நியர் தம்மால் தன்னால் அறியாதோன் வரிட்டனாமே. பிரம்மவித், பிரம்மவித் வரன், வரியான், வரிஷ்டன். அதில் பிரம்மவித்தோட லட்சணம் சொல்லியாச்சு. இப்போ பின்னை மூவரில், பின்னை மூவரில்னா என்ன அர்த்தம்? வரன், வரியான், வரிஷ்டன் என்று சொல்லப்படுகிற மூவரில் 2 பேர்களும், 2 பேர்களும்னா இந்த இடத்துல வரன் வரியான், வரிஷ்டன் இல்லை, 2 பேர்களும் அப்படின்னா வரன் வரியான் 2 பேர்களும். இவர் இந்த 3 பேரும் எப்படின்னு கேட்டால், இந்த 3 பேர் குரூப் எப்படின்னு கேட்டால், என்னத்துக்குப்பா லோகோபகாரம்னெல்லாம் சொல்லின்னு இருக்கு இந்த கட்சி. ஞானத்துக்கு பிறகும் பாமரரென காண்பிப்பார், பண்டித திறமை காட்டார், ஜனங்களோடையும் சேர்ந்து இவனும் கர்மகாண்டத்தெல்லாம் அனுஷ்டிப்பான். கர்மாவனால மோட்சம் இல்லைன்னு நன்னா தெரியும். ஆனாலும் எல்லாரோடையும் சேர்ந்து கர்மாவெல்லாம் பண்ணிட்டு உட்காண்டிருப்பான். ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இவன் கர்மாவெல்லாம் பண்ணிட்டு சாதாரண ஜனங்களை மாதிரி ஏதோ அஜ்ஞானி மாதிரியே இருப்பான் பார்க்கறதுக்கு. யாரு? பிரம்மவித். அஜ்ஞானி மாதிரி காமிச்சுப்பான், ஆனால் ஞானியாக இருப்பான்னார். என்னத்துக்கு காமிச்சுட்டு என்னதான் இருந்தாலும் இந்த உலகம் இருக்கே அதை டிஸ்டர்ப் பண்ணத்தான் செய்யும். அப்படி நினச்சிட்டு இருக்கா லோகத்தில் இருக்கிற அஜ்ஞானிகள்லாம். என்ன நினச்சிட்டு இருக்கா? எல்லாம் வாயில் பேசுகிறா, அவளுக்கும் சஞ்சலம் இருக்கத்தான் இருக்கு. பார்க்குறேனே நான் கண்ணாலேம்மா. அதுக்காக விவகாரம் பண்ணுற போது என்ன கத்தாம சொல்லாமையா இருக்க முடியும், பேசாமையா இருக்க முடியும்? அவன் இன்னொரு கட்சி என்னன்னா, என்ன நீங்கள் பண்ணுங்கோ, இந்த உலகத்தில் எல்லாம் அனித்தியம் மிச்சே, இது என்னத்துக்கு பண்ணுவானே? எப்படி என்ன படிச்சிருக்கேள்? எது மித்யா, மித்தியன்னா என்ன? எது அனித்தியம் தது மித்யா. நீங்கள் என்னதான் கஷ்டப்பட்டு உழன்னு உழைச்சி இந்த லோகத்தில் என்னத்தை பண்ணாலும் அது நிற்க போகிறதில்ல. நிற்க போகாத போய் என்னத்துக்கு மெனக்கெட்டு பண்ணிட்டு உட்காந்துருக்கேள்? ஏன்னா எனக்கும் இஷ்டம் இல்லை, நீங்கள் எதுக்கு பண்ணுறேன்? நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு என்னத்தை சிரமப்பட்டு என்னதான் பிரமாதமாக கிஷன்லாம் உண்டாக்கினாலும் கடைசியில் அதெல்லாம் லோகத்தில் எத்தனை வருஷம் இருக்க போகிறது? ஒரு 1000 வருஷம் இருக்குமா? அப்புறம் அதிகபட்சம் போனால் ஒரு 1000 வருஷம் இருக்கும்.
எல்லாம் போயிட போகிறது. அதுக்கு என்னத்துக்கு போய் அனாவசியமாக உழைக்கிறேன், பேசாமல் உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு இந்த அஜ்ஞானி ஞானிக்கே உபதேசம் பண்ணுவான். அது அவன் அதான் பிராரப்தம்னு விட்டார். இச்சையும் கூட பிராரப்தமா பொன்னம்பல சுவாமி சொல்றார். அப்படி எண்ணம் வருமா, செய்யணும், ஒரு புஸ்தகம் கைவல்ய நவநீதம் புஸ்தகம் போடணும்னு நினைக்கிறேன்னு வச்சுங்கோளேன். அப்படி ஆதிசங்கரர் அப்படி நினைச்சிருந்தாருன்னு வச்சுங்கோளேன், என்ன இருந்தாலும் அனித்தியம்தான், என்னத்துக்கு இந்த பாஷ்யம் எழுதுவானே அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னு வச்சுங்கோளேன், நீங்க பாஷ்யமா படிக்க முடியும்? அவர் அந்த ஃபீல்டில் உட்கார்ந்து அது நிறைய எழுதி வச்சுட்டு போனார். இன்றைக்கி படிச்சுட்டு இருக்கோம், ஆனந்தப்படுறோம். ஒரு வாக்கியத்தை 4 நாள் படிக்கிறோம். அன்னைக்கு படித்ததுக்கு இன்றைக்கி படிக்கிறப்போ வித்தியாசமாக தெரியுது. ஆகையினால அது அவரவர்களுடைய விருப்பம், அந்த பிராரப்தம்ங்கிறது அவரவருடைய இது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வேண்டாம் சுவாமி, நீங்கள் என்னவோ பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா, இந்த 3 பேருமே சமாதி யோகம்தான். ஆனால் இங்கே 2 பேரும் முதல்ல சொல்கிறார், சமாதி யோகம் தன்னை உற்றிருப்பார். இவர் ஒன்றும் காரியமெல்லாம் பண்ணமாட்டார். வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தா, அவர் படிச்சுட்டு இருப்பார், யாருக்கெல்லாம் சொல்ல மாட்டார். ஏன்னா சொன்னால் இது சரியான அதிகாரியோ தப்பாக நம்ம தட்டை படித்தேன்னு ஊரில் போய் சொல்லிவிட்டான்னா என்ன பண்ணுறது? ஆகையினால அப்படியும் அதுவும் அபிமானம்தான். தப்பாக படிச்சுட்டான்னு சொல்லி சொன்னாலும் அதுவும் ப்ராப்ளம் தான். சொல்கிறேன், எப்படி வேணாலும் தோணும் மனசு. இல்லை, சமாதி யோகம் தன்னை உற்றிருப்பார். 2 பேரும் என்ன பண்ணுவாங்களா, சமாதி யோகத்தில் இருப்பார்கள். இவர்களெல்லாம் வாணிபம் செய்யினும் செய்வார், மாத்தவம் செய்யினும் செய்வார், பூதலம் புறப்பார், ஐயம் புகுந்து உண்பார். அப்படிலாம் கிடையாது. இந்த மாதளம் செய்யினும் செய்வார், ஐயம் புகுந்து உண்பார்லாம் இதில் கொண்டு வரலாம். வாணிபம் செய்யினும் செய்வார், பூதலம் புறப்பார். வாணிபம்னா வியாபாரம், பூதலம் புறப்பார்னா கவர்மெண்ட், ராஜாவாக இருந்து ராஜ்யத்தை நடத்துறது. ஜனகாதிகள் மாதிரி, சனகாதிகள்னு எழுதிடாதீங்க, ஜனகாதி. ஜனகர் முதலான ராஜ ரிஷிகள்லாம் கர்மா பண்ணிட்டு இருந்தார்கள், ராஜ்ய பாரத்தை வகித்தார்கள். அதே சமயம் ஞானியாக இருந்தார். இந்த தேவி பாகவதத்தில் சுகாச்சாரியரை பற்றி கதை வருது, நீங்கள்லாம் படிச்சிருக்கோ தெரியாது. தேவி பாகவதத்தில் இந்த வியாசருடைய புத்திரன் சுகாச்சாரியரை பற்றி ஒரு கதை வருது. அந்த கதை எப்படி இருக்குன்னு கேட்டால், வியாசரை சுக்கரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறார். சுக்கர் சொல்கிறார், கல்யாணம் பண்ணிட்டா சம்சாரம் விருத்தி ஆகிடும், ஆகையினால நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன், நான் ஞான நிஷ்டையிலே இருக்க விரும்புகிறேன், நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், திருமணம் செய்து கொண்டால் என்னுடைய ஞானம் பாதிக்கும், ஆகையினால நான் பண்ணிக்க மாட்டேங்கிறார். யாரு? ஸ்ரீ ஸ்ரீ சுகாச்சாரியார். பிறந்ததிலிருந்தே ஞானி என்று கருதப்பட்டவர். வியாசர் சொல்கிறார், நான் சொன்னால் எடுபடாது, நீ வேணா இந்த ஜனகராஜா கிட்ட போய் பாரு, அவர் பாரு எல்லா காரியம் பண்ணிண்டு அதே சமயம் ஞானத்தில் பலமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அனுப்புகிறார். சுகாச்சாரியாரை ஜனகர் நல்லா பரீட்சை பண்ணுறார். பரீட்சை பண்ணிவிட்டு அதெல்லாம் கதை பெருசாக போகிறது. கடைசியில் சுகாச்சாரியாருக்கு புரியறது, என்ன விவகாரம் பண்ணிட்டு இருந்தாலும் ஞானத்தில் பலமாக இருக்க முடியுங்கிறதுக்கு யார்? ஜனகர் பிரமாணமாக இருக்கார்னு தெரிஞ்சுக்கிறார் சுகாச்சாரியார். அதுக்கப்புறம் சுகாச்சாரியார் கல்யாணம் பண்ணிக்கிறார்னு வருது தேவி பாகவத்தில். சாதாரணமாக சுக்கர் கல்யாணம் பண்ணிக்கலன்னா எல்லாரும் சொல்லுவார். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறார், 16 குழந்தை வேற அப்படின்னு தேவி பாகவதத்தில் சொல்லியிருக்கு. நீங்கள் உங்களுக்கு போய் பார்க்கணும்னா புராணிக் என்சைக்ளோபீடியா, அதில் ஸ்ரீ சுகா சுகாச்சாரியர்னு பாருங்கோ, தெளிவாக இதெல்லாம் போட்டிருக்கு. எதுக்கு சொல்கிறேன்? அதுக்காக எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லலை. கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஆசிரமம் கட்டுங்க, அதெல்லாம் சொல்லலை. அதாவது இப்படி ஒரு கதை இருக்குது, அதாவது விவகாரம் பண்ணினாலும் ஞானம் பாதிக்காமல் இருக்க முடியுங்கிறதுக்கு இப்படி ஒரு கதையோ நடந்த நிகழ்ச்சியோ இருக்குது.
புராணிக் என்சைக்ளோபீடியாவில் இருக்கு. அதெல்லாம் அநேகமாக இன்டர்நெட்டில் கூட வந்திருக்கும். வேட்டம் மணி, அது எழுதினவர் பேர், அதோட ஆத்தர் பேர் வேட்டம் மணி. முதல்ல மலையாளத்தில் வந்தது, அப்புறம் அது இங்கிலீஷில் போடப்பட்டது. இங்கேயே கிடைக்கிறது, மோதிலால் பனாரஸில் இருக்கு. பின்னை மூவரில் 2 பேர்களும் சமாதி யோகம் தன்னை உற்றிருப்பார். இந்த வரணும் வரியானும் சமாதி யோகத்தில் இருப்பார்கள். இவர்கள் ஒன்றும் காரியம் பண்ண மாட்டார்கள், ரொம்ப ஆனந்தமாக தியானம் பண்ணின்னு இருக்கும். அப்போ தியானம் பண்ண பண்ண வெளியிலேருந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை, யார்கிட்ட வம்பு வரப்போகிறது, ஒன்றும் வராது. விவகாரம் பண்ணினா நம்மளை சுற்றி இருக்கிறவா நம்மளை கமெண்ட் அடிக்க, நம்ம அவள்கிட்ட பதில் சொல்ல, எல்லா காரியமும் வந்துட்டு இருக்கும். ஆகையினால என்னெல்லாம் வருமோ தெரியாது. நம்ம மனசுக்கு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன இதெல்லாம் வேண்டாம்ப்பா, என்னத்துக்கு அதில் போவானே, அடி வாங்குவானே. ஆகையினால நாங்கள்லாம் பேசாமல் வேதாந்தமாக அழகாக சொல்லி எடுத்து, இதில் ஒன்றும் சத்தியம் இல்லை, மிச்சை, இது மிச்சா காரியத்தை பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இவர்கள்லாம் தியானம் பண்ணுகிறார்கள். சமாதி யோகம்னா என்ன, எப்பவும் தியானம் சமாதி அனுஷ்டானம் பண்ணுகிறார்கள். அதில் என்ன பண்ணுவான், ஒருத்தனுக்கு பசிச்சா எந்திரிப்பானாம். பசிச்சதுன்னா தேக சஞ்சார நிமித்தம் உண்ணுவோன் வரன். இதெல்லாம் பட்டினத்தார் கதையில் நிறைய வரும். அதாவது தேக சஞ்சார நிமித்தம் உண்ணுவோன் வரன். அவன் தியானம் பண்ணிட்டு இருக்கான், ஆனால் திடீர்னு பசிக்கிறது. பசிச்சா எங்கே தியானம் பண்ண முடியும்? பசிக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறான், எழுந்து போய் ஒரு 4-5 வீட்டு வாசலில் நிற்கிறான், பிக்ஷை வாங்கி சாப்பிட்றான். மதுக்கரி பிக்ஷா. மதுக்கரின்னா 5-6 வீட்டு வாசலில் நின்று கேட்டு வாங்கி ஒரு கை தான் வாங்கி சாப்பிட்றது, அதுக்கு மேலே கிடையாது. ஒரு ஆற்று வாசலில் நின்னா ஒரு கை வாங்கி சாப்பிட்றது. இப்படி 7 வீட்டு வாசலையோ 4 வீட்டு வாசலையோ நின்று சாப்பிட்டு போயிடுது. இப்படியே பிக்ஷை எடுத்து சாப்பிட்றவன்னு அர்த்தம். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவான், அங்கே வர வழியில் கொஞ்சம் நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு லோகம் எப்படி போயின்னு இருக்கு அப்படின்லாம் தெரிஞ்சுண்டு அப்புறம் வந்து பண்ணுவானா என்ன, பிக்ஷையை சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு பழையபடியும் கிராமம் தானே அந்த காலத்தில், அப்படிலாம் அப்படியே வந்து கோயில்லையே ஒரு இடத்துல இருந்துண்டு சூன்யாகாரேன்னெலாம் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். பாழடைஞ்ச வீடுகள், பாழடைஞ்ச கட்டிடங்களில் உட்காந்து தியானம் பண்ணுறது அப்படியே சொல்லியிருக்கு. அங்கே தியானம் பண்ணிட்டு இருப்பான், உண்ணுவோன் வரன். ஆனால் சில பேர் என்னன்னு கேட்டால், உண்ணுவோன் வரன் இதில் 2 குரூப்பு. உண்ணுவோன் வரன்னா இவனே எழுந்திருப்பான், யாராவது கொண்டு வருவாளான்னு பார்ப்பான், இல்லைன்னா போய் சாப்பிடுவான், அப்படி வச்சுக்கிறது. இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், தியானம் பண்ணிட்டு இருப்பான். இங்கே கருணாமூர்த்தி சில பேர்லாம் இருப்பான், பாவம் அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருக்காரு, பசிக்காத அவருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் உட்காந்துப்பார். தொடெல்லாம் படாது இல்லையா, தொட்டால் அவர் தியானம் கலைஞ்சு போயிடும். உட்காந்துட்டு ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஏதாவது ஒரு நாமாவளியை சொல்லுவார். சிவாய நமவோ சாம்ப சதா சிவ அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு அவர் அப்படியே முழிப்பார். முடிச்சோடனே சுவாமி பிக்ஷை கொண்டிருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு வேற்றோரால் உணர்பவன் வரியான் ஆகும். யாரா கொஞ்சம் வந்து பக்கத்தில் இருந்து, இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதையில் எதுனா வரும், யாரா பக்கத்துலேருந்து ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பா, அவர் சமாதியிலேருந்து கலை வாரம்பா. அது மாதிரி இன்னொருத்தர் வந்து அவரை எழுப்பினா எந்திரிப்பார். எழுப்பினா எந்திரிக்கிறவர் யாரு, வரியான். நல்லா இன்னும் ஆழமாக தியானம் பண்ணுறவர். இவருக்கு இன்னும் மனசு ஒடுங்கி போயிடுத்து. முதல்ல இருக்கிறவர் என்ன, மனசெல்லாம் ஒடுங்கலை. மனசு ஒடுங்கினா என்ன, ஒடுங்காட்டி போனா என்னங்கிறான் யாரு, பொய்யான மனசு ஒடுங்கினா என்ன, ஒடுங்காட்டி என்ன, எப்படி இருந்தாலும் அது பொய். இந்த மனசு ஒடுங்கினா என்ன, ஒடுங்காட்டா என்னங்கிறவன் யாரு, இந்த பிரம்மவித்து. இவன் என்ன பண்ணுறான், இல்லை அது கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணத்தான் செய்கிறது, அது பொய் தான், ஆனாலும் இடைஞ்சல் பண்ணுறது, பொய்யை கொஞ்சம் ஒழுங்கு பண்ணி வச்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான், தியானம் பண்ணுறான்.
அப்புறம் தியானம் பண்ணி பசிச்சா எழுந்து போகிறான், இல்லாட்டி யாராவது கொடுத்தா அது ஏதாவது வருமானு பார்த்துட்டு இருக்கான். மதுக்கரி பிக்ஷா, அஜகர பிக்ஷான்னு ஒன்று. அஜகர பிக்ஷான்னா மலைப்பாம்பு. மலைப்பாம்பு தங்கிட்ட வர்றதை எடுத்துக்கும். அது மாதிரி இவர் கொஞ்சம் முழிச்சுட்டு இருப்பார். யாராவது கொண்டு கொடுத்தா இருக்குமிடம் தேடி கொண்டு வந்தால் புஷிப்பேன்னர். அதுக்கு ஒரு கதை சொல்லுவாள். 10 மாதம் கழித்து பிறக்க போகிற குழந்தைக்கு பகவான் மார்பில் பாலை வைக்கிறான். நான் இங்கே உட்காந்து தியானம் பண்ணால் எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டானா அப்படின்னு ஒரு நியாயம் சொல்லுவான். அப்படி யாராவது எழுப்பினா சாப்பிட்றவன் இருக்கான். இன்னொருத்தன் 3வது ஆள் வரிஷ்டன் கடைசியில் சொல்கிறார் பாருங்க, இவர் எழுப்பினாலும் எழுந்திரிக்க மாட்டார். இவருக்கு ரொம்ப ஆழமாக இருக்கார். யாரும் எழுப்பினா எந்திரிக்க மாட்டார். அவ்வளோ தூரத்துக்கு போயாச்சு. கொஞ்ச நாளில் இவர் சமாதி ஆகிடுவாருங்கிறார். ஏன்னா இவரை எழுப்பி நீங்கள் சாப்பாடு கூட கொடுக்க முடியாது. அப்படி நிஷ்டை வந்துடுத்து. ஞாபகம் வச்சுக்கணும், இவன் தான் அப்படி மாறுறான். இந்த பிரம்ம வித்து தான் என்ன பண்ணலாம், சம்டைம்ஸ் என்ன ஆகும், போரும்ப்பா பண்ணின வேலையெல்லாம் போரும்னு நினச்சி இவரும் ஒடுங்கலாம். இது அவாவா இஷ்டம். ஆக வரியான் அந்நியர் தம்மால். அந்நியர் தம்மால்னா என்ன அர்த்தம்? அந்நியரால்னு அர்த்தம். அந்நியர் தம்மால்னா மற்றவாளால், தன்னால் தானாகவே கொஞ்ச நேரம் கழித்து கலைஞ்சி வருவானா. இவன் கலையவே மாட்டான். அப்படியே சமாதியில் உக்காந்தவன் தான். அப்படியே சில படங்களெல்லாம் போடுறா பாருங்க, எலும்பெல்லாம் அப்படியே இதாகி அப்படியே புத்து கட்டி எல்லாம் காட்டாள். அது மாதிரி ஆயிடுமா. அந்நியர் தம்மால் எல்லாம் சொல்கிறா. 21 நாளைக்கு மேலே இந்த உடம்பு நிற்காது. தண்ணியும் குடிக்கலைன்னா எப்படி நிற்கும்? சில சமயம் என்ன சொல்கிறா, அது காற்று அப்படியே சாப்பிட்டுப்பாங்கிறா. அம்பக்ஷா வாயு பக்ஷா. ஆகையினால அதெல்லாம் தானாகவே அது ஆகாரம் உள்ள போயின்னு இருக்கும். அவர்களை எழுந்திருக்கவே மாட்டார்கள். வரிஷ்டன் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் தியானத்தில் தாரதமியம். சில பேர் எழுவார்கள், சில பேர் எழுந்திருக்கிறது இல்லை. பண்ணி பண்ணி பழகி போய் கடைசியில் ஒரு காலத்தில் எழுந்திரிக்கவே மாட்டான், அப்படியே உட்காந்து. அதனால தான் சன்னியாசிகள்லாம் சமாதியானா, இன்றைக்கும் கூட சமாதியானா மகா சமாதி. சமாதி ஆனான்னா என்ன அர்த்தம்? மகா சமாதின்னு அதுக்கு பேர். சமாதி ஆனால் இப்போவும் என்ன பண்ணுவானா, நீங்கள் படுத்து போயிட்டார்னா கூட அந்த பாடியை மடக்கி உட்காத்தி வச்சுடுவான். உட்காந்து தான் போகணும், உட்காந்து தான் சன்னியாசி போகணுங்கிறது விதி. நதஸ்ய பிராணாக உத்கிராமந்தியெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனாலும் கூட என்னன்னா, அதுக்கு தான் இந்த தேங்காயை வேற உடைக்கிறா மண்டையில். ஏன் உடைக்கிறான்னா, அது வழியாக இந்த கபாலம் மோட்சம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தேங்காயை மண்டையில் உடைக்கிறா. நீங்கள் அது ஒன்றும் நினைக்காதீங்க, தேங்காய் உடைச்சா எதுவோ மாதிரி இருக்குமே அப்படின்னா. ஒன்றும் ஒரு மாதிரி இருக்காது, நன்னா கல் மாதிரி இருக்கும். அது ரப்பர் மாதிரி இருக்கும், நான் பார்த்துருக்கேன். அப்படியே தேங்காயை பொட்டு அடித்தோம்னா அப்படியே ரப்பர் மாதிரி தான் இருக்கும். அது ஒன்றும் ஆகாது. அப்படி ஒரு ரப்பர் கல் ஒரு மாதிரி இருக்கும். அது அப்படி பொட்டு பொட்டு அடித்தோமானா அழகாக அது விரிஞ்சிடும். இந்த இடம் அதுக்குள்ளே ஒரு இது வைப்பா, தாம்பரை குச்சி, தாம்பரை கம்பி மாதிரி சென்டரில் வைப்பா. அதை வச்சு தான் அதுக்கு நேராக ஒரு சிவலிங்கத்தை வச்சுடுவான். சிவலிங்கமோ அல்லது ஒரு துளசி செடியோ, இந்த பிருந்தாவனமெல்லாம் கட்டுறாள், சென்டர் பண்ணி வச்சுடுவான். அது ஒரு சம்பிரதாயம், அவ்வளோதான். இங்கே நமக்கு அதிலெல்லாம் தாத்பரியம் இல்லை. என்ன, நம்ம ஒன்று என்ன படிச்சிருக்கோம் தெரியுமோ? தத்துவபோதத்தில் ஒன்று படிச்சிருக்கோம். தனும் தியஜதுவா காஷ்யாம் ஸ்வபசஸ்ய கிருஹேதவா ஞான சம்பிராப்தி சமயே முக்தோசௌ விகதாஷயः இதி ஸ்மிருதேஷ்ச தத்துவபோதம் சமாப்தம். அதுக்கு முதல்ல இதுதான் இருக்கு. ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது? தனும் தியஜதுவா காஷ்யாம், இந்த உடம்ப காஷியில விட்டா என்ன? ஸ்வபசஸ்ய கிருஹேதவா, காஷினாலே ஞானம்னு அர்த்தம். காஷியில் போய் செத்து போனால் மோட்சம் கிடையாது. காஷியில் போய் அங்கேயும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு செத்தா மோட்சமாக கிடைக்கும்? இங்கேயே நீங்கள் வேதாந்தம் படித்தா இங்கேயே மோட்சம் கிடைக்கும். காஷினா ஞானம்னு தான் அர்த்தம். காஷ்னா டு ஷைன்,
ஷைன்னா ஞானம், பிரகாசம், ஞானம்னு அர்த்தம். ஆகவே காஷியில் உடம்ப விட்டா என்ன, நாயை சமைச்சு சாப்பிட்றவன் வீட்டில் இந்த சரீரம் போனா என்ன, தனும் தியஜத்துவா காஷ்யாம் ஸ்வபச்சஸ்ய. ஸ்வன்னா என்ன, நான் ரொம்ப விளக்கமாக சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸ்வன்னா என்ன, நாய். பச்சஹான்னா நாயை சமைச்சு சாப்பிட்றோம். ஸ்வபச்சஹா ஸ்வபச்சஸ்ய கிருஹேதவா. நான் சண்டாளம் வீட்டில் இந்த சரீரம் போனா என்ன, பிராமணம் வீட்டில் இந்த சரீரம் போனா என்ன. ஞான சம்பிராப்தி சமயே அசௌ முக்தஹா. அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் நன்றா எவனுக்கு உறுதியா புரிஞ்சுடுத்தோ அப்பவே அவன் மோட்சம் அடைஞ்சுட்டான். அவனுக்கு இந்த சரீர அபிமானம் போய்விட்டது அப்படின்னும் ஸ்லோகங்கள் இருக்கு. ஆகையில இதெல்லாம் பின்னால் இந்த கொஞ்சம் சில பேருக்கு என்ன இருந்தாலும் சுவாமிஜி என்ன வேதாந்தம் படித்தாலும் சுவாமிகளே இந்த அபிமானம் இருக்கு பாருங்க, இந்த சரீர அபிமானம் சொல்லிக்கிறோமே தவிர போன மாதிரி தெரிய மாட்டேங்க. அதுதான் அந்த அபிமானம் மித்யாங்கிறதானப்பா ஞானம்னா. நம்ம என்ன நினைக்கிறோம், அது ஏதோ ஒரு அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். தூக்கத்தில் எப்படி நமக்கு உடம்பு இருக்கிறது தெரியலையோ அப்படி நம்ம முழிச்சுன்னு இருக்கிற போது அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி இருந்தால் அது ஞானமே கிடையாது. தூக்கத்தில் ஞானம் இல்லாமல் சரீர அபிமானம் இல்லாமல் இருக்கு, அஜானத்தோட சரீர அபிமானம் இல்லாமல் இருக்கு. இங்கே ஞானத்தோட சரீர அபிமானம் இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் வாய் சொல்றது எல்லாம் சொல்றது, ஆனாலும் அந்த ஃபீலிங் இருக்கேன்னா அந்த ஃபீலிங் தான் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப ஃபீலிங் இருக்குன்னா என்னப்பா பண்றது? ரொம்ப கத்தினேன்னா தியானம் பண்ணுன்னா. அதனால தான் நிறைய பேருக்கு அந்த அபிமானம் சிரமமாக இருக்கு. அதுக்காக தான் அந்த அனுபவத்துக்கு ட்ரை பண்ணுறேன். அந்த மனசு ஒடுங்கி இருக்கணும். அதனால இந்த யோகத்தை சேர்த்துடுறேன். ஆக இந்த கேவல ஞானம், கேவல யோகம், ஞானமிஸ்ர யோகம், யோகமிஸ்ர ஞானம் எல்லா கட்சியும் இருக்கு. என்ன சரியா சொல்லணுமா? அதை சொல்லிவிடுறேன். கேவல ஞானம்னா என்ன? ஞானம் மாத்திரம் போரும், இந்த சமாதி எல்லாம் தேவையில்லை. வேணும்னா நீ பண்ணிக்கோ, உன் பிராரப்தம் அப்படி இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? உன் பிராரப்த கர்மனே இதன் நமமான்னா, இதன் நமமான் இருக்கு இல்லையா? இல்லை சுவாமி, என்ன இருந்தாலும் அது காரியம் பண்ணினா கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிடுறது மைண்டு. ஆகையினால தியானம் பண்ணத்தான் வேணும். ஒன்றா பண்ணிக்கோ, உன் சௌரியம், உன் இஷ்டம். அது இவன் ஞானமும் இருக்கு, தியானமும் பண்ணுறான், பரவாயில்ல. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ, தியானம் பண்ணுறதுனால தான் மோட்சம்னு நினச்சிக்காது. ஞான பலம் போரும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, அடுத்த பாட்டை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அரிதாகும் இவர்கள். இப்போ இந்த வரன் வரியான் வரிஷ்டனுக்கு ஒரே ஸ்லோகத்தை முடிச்சுட்டார். 92வது ஸ்லோகத்திலேயே வரன்னா யாரு, வரியான் யாரு, வரிஷ்டன் யாரு சொல்லிட்டார். பிரம்மவித்துக்கு தான் 4 பாட்டு, வரன் வரியான் வரிஷ்டனுக்கு ஒரே பாட்டு. சமாதியில் இருக்கிறவனை பற்றி என்னத்தை வர்ணிக்கிறது? ரொம்ப அரிதாகும் இவர்கள் இவ்வாறு அநேகரானாலும் முக்தி சரியாகும். பாடுபட்ட சமாதிக்கு பலனேதென்றால் பெரிதான திருஷ்டதுக்கம் பிரம்மவித்து அனுபவிப்பன். வரியானும் வரனும் மற்றை வரிட்டனும் சுகமாய் வாழ்வார். அரிதாகும் இவர்கள் இவ்வாறு அநேகரானாலும் முக்தி சரியாகும். பாடுபட்ட சமாதிக்கு பலனேதென்றால் பெரிதான திருஷ்ட துக்கம் பிரம்மவித்து அனுபவிப்பன். வரியானும் வரனும் மற்றை வரிட்டனும் சுகமாய் வாழ்வார்.
இவர்கள் இவ்வாறு அரிதாகும். இவர்கள் இந்த 4 பேருமே ரேராம். இந்த 4 பேருமே அரிதாகும்னர். அரிதாகும்னா அபூர்வம். யார் வேதாந்தம் படித்து ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனத்தை ஒழுங்காக பண்ணி ரொம்ப அபூர்வம்பா. தியாகேன ஏகே அமிர்தத்வமானசு எததாமபி சித்தானாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்துவதா. யாரோ சில பேர் தான் மெனக்கெட்டு இதெல்லாம் படித்து இந்த வாழ்க்கைக்கு வருகிறார்கள். அரிதாகும் இவர்கள் அப்படின்னா ரொம்ப அபூர்வமானவர்கள் இவர்கள்லாம். இவ்வாறு அநேகரானாலும், இப்படி பிரம்மவித்து பிரம்ம வரன் வரியான் வரிஷ்டன் என்று 4 பிரிவை உடையவர்கள் ஆனாலும் முக்தி சரியாகும். இவர்களுக்கு மோட்சங்கிறது ஒண்ணுதான். இங்கே சில பேர் இதை விதேக முக்தி சரியாகுங்கிறாங்க. இது ஒரு கட்சி இருக்கு, நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது இந்த ஜீவன் முக்தி விவேகத்தில் இது பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஜீவன் முக்தியை 2ஆ பிரிக்கிறார். அதாவது ஞானத்தோட பிரயோஜனம் விதேக முக்தி இருக்கே, அதை பிரிக்கிற போது என்ன சொல்லுகிறார்கள்? விதேக முக்தி ஜீவன் முக்தி ரெண்டையுமே பிரிக்கும் போது சமாதியில் இருக்கிறவனுக்கு தான் ஜீவன் முக்தி. விவகாரம் பண்ணிட்டு ஞானத்தோட இருக்கிறவனுக்கு ஜீவன் முக்தி இல்லை, ஆனா விதேக முக்தி உண்டு. விவகாரத்தோட ஞானத்தோட இருக்கான். ஞானமும் இருக்கு, விவகாரமும் இருக்கு. ஞானத்தோட விவகாரம் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு ஜீவன் முக்தி கிடையாது. இது ஒரு கட்சி, ஞாபகம் வச்சுங்கோ. இதை எடுத்துக்கல, நம்ம ஒத்துக்க போறதில்லை. இது ஒரு கட்சி. ஜீவன் முக்திங்கிறது சமாதியில மாத்திரம்தான் இருக்கு. விவகாரம் பண்ணிட்டு இருக்கிற பிரம்மவித்து ஜீவன் முக்தன் இல்லை. பிரம்மவித்துக்கு விதேக முக்தி நிச்சயம், புனர்ஜன்மா கிடையாது. ஆனா அவனுக்கு ஜீவன் முக்தி இல்லை, விதேக முக்தி நிச்சயம். நம்ம என்ன சொல்றோம்? பிரம்மவித்து ஜீவன் முக்தன், அப்புறம் அவனே தான் விதேக முக்தி அடையிறான். இவ அதை பிரிக்கிறான். ஆக ஜீவன் முக்தி காரியம் பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஸ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விஸ்ருஜன் கிருண்ணன் உன்மிஷன் நிமிஷன் அப்பி பகவத்கீதையில் 5வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கு. இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன் நைவ கிஞ்சித் கரோமீதி மன்யேத. நாஹம் கர்த்தா நாஹம் போக்தா யஜேனம் வேத்தி ஹந்தாரம் யஷ்டைனம் மன்யதே ஹதம் உபௌதௌன விஜானீதோ நாயம் ஹந்தி நஹன்யதே. ஆகையினால இவனை ஜீவன் முக்தன்னு தான் நம்ம சொல்றோம். யார? பிரம்மவித்த. ஆனா சில கட்சி இதில் அபிப்பிராய பேதங்கள்ல அப்படி சொல்றா. நம்ம அந்த கட்சி இல்லைங்கிறது தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் விஷயம். ஆனால் இங்கே என்ன சொல்றார்? முக்தி சரியாகும், எல்லோருக்கும் மோட்சங்கிறது ஒன்று தான். பாடுபட்ட சமாதிக்கு பலன் என்ன? மனக்கெட்டு பண்ணின சமாதிக்கு பலன் என்னன்னு கேட்டால், அந்த அந்தக்கரணம் லயமாக இருக்கிற ஆனந்தம் உனக்கு இருக்கு. தூங்குறது இல்லை, ஞாபகம் வச்சுங்க. தூங்குறவன் சோம்பேறிலாம் விஷயம் வேறு. ஆனால் இவன் தூங்கிறது இல்லை, படித்த விஷயத்தையே தியானம் பண்ணிகிட்டே இருக்கான். அகம் பிரம்மாஸ்மி தியானம், இல்லாட்டி ஜெகன் மித்யாத்வ தியானம் பண்ணி பண்ணி மனசு அடங்குறது. ஆகையினால் இவனுக்கு என்னென்ன விவகாரம் பண்ணினா என்னாகும்? நியூஸ் பேப்பரில் உங்களை புகழ்ந்தும் எழுதுவான், இகழ்ந்தும் எழுதுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, திடீர்னு கவர்மெண்ட் நீங்கள் ஆசிரமம் கட்டி பணமெல்லாம் வச்சுருந்தேன்னா என்ன ஆகும்? திடீர்னு கவர்மெண்ட்ல எல்லாம் ஆளெல்லாம் ரெடி பண்ணி உங்களை ஜெயிலில் கூட போடுவா. பேப்பரில் வரும், சோ அண்ட் சோ ஜகத்குரு இன் ஜெயில். வருமா வராதா? உங்களுக்கு இப்ப எல்லாம் சொன்னாலே புரியும், நான் ஒன்றும் பேரெல்லாம் சொல்ல வேண்டாம். அப்ப உடனே ஜெயிலில் இருக்காருன்னு உடனே என்ன வேணுமா இது அப்படி நம்ம எல்லாரும் உடனே.
அவருக்கு என்ன வேதாந்தம் தெரியுமா தெரியாதா நமக்கு தெரியுமா? எவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்க. இதெல்லாம் என்னத்துக்கு? இதெல்லாம் தேவையா? எவ்வளோ கஷ்டம் பாருங்க. இப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார் அப்படின்னு ஊர் சொல்லும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்? நல்ல வேலைப்பா, நமக்கு ரொம்ப நாமளாக தான் இழுத்து போட்டுட்டோம், எல்லாம் நல்லது தான் பண்ணினோம், சரி பரவாயில்லை, இங்கே உட்காந்து தியானம் பண்ணுவோன்னு. ஜெயிலில் போட்டால் என்ன பண்ணுவார்? அங்கே தியானம் பண்ணிட்டு இருப்பார். படித்தது ஞாபகத்துக்கு வராமையா போகும். ஆனால் ஊர் உலகமெல்லாம் என்ன சொல்லும்? பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாரு, மூஞ்சியை பாருங்கோ அப்படிமா. அது இங்கே புஸ்தகத்தில் எழுதி, பெரிதான திருஷ்ட துக்கம் பிரம்மவித்து அனுபவிப்பன். நம்ம என்ன சொல்லிருக்கோம்? துக்கேஷ்வனுத்விக்ன மனாஹ. அப்புறம் தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சம்ஹிதம் சனிஷ்சயேன யோக்தவ்யஹ யோகோ நிர்விண்ண சேதசா. பெரிய துக்கம் வரணும், அதை நான் வேடிக்கை பார்க்கணும். அது துக்கம், அப்போதானே எனக்கு ஞானம் எவ்வளோ பலமாக இருக்குன்னு தெரியும். இவர் என்ன சொல்கிறார்? ஏன் அதை வரவழைப்பானே, அப்புறம் அதை வேடிக்கை பார்ப்பானே, அதுக்கு பேசாமல் தியானம் பண்ணிட்டு இருக்கலாமோ இல்லையோ அப்படின்பா. அதுக்கு தான் சொல்லிட்டோம், அது பிராரப்தம். அவன் பிராரப்தம். அவன் துக்கமாக இருக்கான்னு நீ என்ன எப்படி நினச்சிட்டு இருக்க? இல்லை, ஜெயிலில் போட்டால் பேரெலாம் மானம் மரியாதையெல்லாம் போனால் துக்கமாக இருக்குமா இருக்காதான்னு நீ அவர்கிட்டல்லோ அதை கேட்கணும். எல்லாம் சொல்கிறேன், எல்லாம் சொல்லுதல் யாருக்கும் எளிய. திருக்குறள் வேறு ஒன்று இருக்கு, சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். ஆனால் தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நான் நிம்மதியாக இருக்கேனா இல்லையான்னு எனக்கு தானே தெரியும். இவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு இடையில் எப்படி இருக்கேன்னா, நான் என் ரொட்டீனை விடலைப்பா. எங்கே இருந்தால் என்ன, என் ரொட்டீன் அங்கே இருந்தால் கொஞ்சம் கூட பண்ணுவேன், இங்கே உள்ளே இருந்தால் கம்மியாக பண்ணுறேன், அவ்வளோ. யாருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது. திருஷ்ட துக்கம் பிரம்மவித்து அனுபவம். லோக திருஷ்டியில் பார்த்தா, அஜ்ஞானி திருஷ்டியில் ஞானி ஏதோ துக்கம் அனுபவிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஞானியோட திருஷ்டியில் ஞானிக்கு துக்கம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு இருக்கிற அந்த ஞான பலம், அந்த ஞான பலத்தினால ஏற்படுற மனோபலம், அந்த மனோபலம் ஞானபலம், ஞானபலத்தினால ஏற்பட்ட மனோபலம். ஞானபலம் எதனால வந்தது? பௌனః புண்ணியேன ஸ்ரவணம், மறுபடியும் மறுபடியும் ஸ்ரவணம். இதுக்குன்னே வாழ்க்கையை கொடுத்ததுனால இதுதான் மனசில் ஆழமாக இருக்குது. அந்த ஞான பலத்தினால மனோபலம், என்ன சொல்கிறது, இன்டலெக்சுவல் ஸ்ட்ரென்த்னால இமோஷனல் ஸ்ட்ரென்த். இந்த இமோஷனல் ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா என்னது? இச்சகத்துளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இச்சகத்துளெல்லாம் ஆகையினால அது ஒன்று கிடையாது. இங்கே அவர் சொல்றார், லோக திருஷ்டியில பெரிதான திருஷ்ட துக்கம் பிரம்மவித்து அனுபவிப்பன். அது இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நான் துக்கத்தை பார்க்குறேன், அந்த துக்கத்தை மதிக்காமல் இருக்கிற அறிவையும் நான் பார்க்குறேன், நான் துக்கத்தையும் பார்க்குறேன், துக்கத்தை தடுக்கிற ஞான கவச்சத்தையும் அனுபவிக்கிறேன், நான் துன்பத்தையும் அனுபவிக்கிறேன், துன்பம் உண்மையல்லங்கிற அறிவையும் சேர்த்து அனுபவிக்கிறேன். அப்படி வச்சு துன்பத்தையும் அனுபவிக்கிறேன், துன்பம் உண்மை இல்லைங்கிற அறிவையும் சேர்த்து அனுபவிக்கிறேன். எது பலமாக இருக்கும்? துன்பம் பலமாக இருக்குமா, துன்பம் உண்மை இல்லைங்கிற அறிவு பலமாக இருக்குமா? நீங்கள் தான் பார்த்துக்கணும். இதுக்கு தான் ஆத்ம பிரத்யக்ஷம்னா பரப்பிரத்யக்ஷம், அவன் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆக பிரம்மவித்து அனுபவிப்பன். இவன் வம்பு தும்புக்கு போகாததுனால, யாரு லௌகிக்க விவகாரம் பண்ணா இல்லை ஜனங்கள்லாம் என்ன சொல்வார்? அவர் பாருங்க எவ்வளோ நிம்மதியாக இருக்கார், நீங்களும் தான் இருக்க, எல்லாத்தையும் இழுத்து போட்டுண்டு அவஸ்தப்படுறேன். ஃபைனான்சியல் ப்ராப்ளம், மென் பவர் ப்ராப்ளம், அது இதையும் இழுத்து போட்டுன்னு படாத பாடுபடுறேன். உடம்பு வேற உங்களுக்கு சரியில்லை, இதுக்கிடையில இப்படிலாம் கஷ்டம் வேணுமா உங்களுக்கு அப்படிங்கிறான். அப்புறம் இன்னொருத்தர் பாருங்க, வாழை பாருங்க, அந்த சுவாமிஜியை பார்த்தடா,
ஒரு வம்பு கம்பேரிசன். அவர் பாரு எப்பவும் தியானத்தில் அவர் உண்டு, அவர் காரியம் உண்டுன்னு இருக்கார். நீங்கள் தான் இப்படி கஷ்டப்படுறேன். அவள்லாம் கஷ்டப்படுறா பார்த்தேன். நான் கூட சொன்னேன் நான் கஷ்டப்படுறேன்னு. இல்லை, எங்களுக்கு தெரியுது நீங்கள் கஷ்டப்படுறேன். அது நீ நினச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? இது நாங்கள்லாம் அமர்நாத் போயிருந்தோம் 87 நினைக்கிறேன். இதெல்லாம் சில பேர் இருக்கலாம், எங்கள் கூட வந்தவா கூட இருக்கலாம். அமர்நாத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். இந்த போயிட்டு வர்றத இந்த சன் பேர்ன் ஆகி எங்கள் 2 சுவாமிகள் முகமும் அப்படியே எல்லாம் கருத்து போயிடுச்சு. சன்பேர்ன் சொல்லுவாள் இல்லையா, ஆகி மூஞ்சியெல்லாம் தோலெல்லாம் உறிஞ்சு இங்கே உறிஞ்சு அந்த பனியில் இமயமலையில் அப்படி ஆயிடுச்சு. ஒரு மாமி எங்கள் கூடவே வந்துன்னு இருப்பா. உங்கள் 2 பேர் மூஞ்சியும் பார்க்க சகிக்கலை. எப்படி இருக்கும் இந்த மூஞ்சி? இப்படி ஆயிடுத்தேன்னா எங்களுக்கு ஒன்று, நான் என் மூஞ்சியை நானாக பார்க்குறேன், நீங்கள் தான் பார்க்குறேன், எனக்கு என்ன அவஸ்தை? மாமி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தா. அப்படியான அசடு வழிஞ்சுட்டே வந்தோம். கொஞ்சம் அதிகமாகிடுது. திரும்ப திரும்ப சொல்கிறத நிறுத்தவே இல்லை. இன்னும் போகலை பாருங்கோ அப்படி சொல்லிகிட்டே இருந்தேன். இந்த பாருங்கோ, நீங்கள் அதை பார்த்து துக்கப்படணும்னு நினச்சா நாங்கள் என்ன பண்ணோம்? நன்னா துக்கப்படும் அப்படின்னோட தான் நிறுத்தினான். இப்படிலாம் சில பேருக்கு இது உண்டு. இன்னொருத்தர் ஏதோ கஷ்டப்படுறான்னு நான் கஷ்டப்படுறோங்கிறது நினச்சிட்டு இருக்கா. அப்படி வரியானும் வரனும் மற்ற வரிஷ்டனும் சுகமாய் வாழ்வார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வியாவகாரிக்க துக்கம்ங்கிறது அவர்களுக்கு இல்லை. இங்கே இந்த அவர்களுக்கு புகழும் இல்லை இகழும் இல்லை. வியாவகாரிக்க புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ கிடையாது. இவருக்கு என்னன்னா, இவருக்கு விவகாரம் பண்ணுறதுனால இகழ்ச்சி புகழ்ச்சிங்கிறது சமூகத்திலேருந்து வரும். நம்ம போனோம்னா என்ன இப்படி திரும்பி போகிற போதே யாரோ ஒரு மோசமான சுவாமியை பற்றி பேப்பரில் போட்டிருந்தான்னா போறார் பாரும்மா நம்மளை பார்த்து. நம்ம உடனே அவன் சொன்னான்னு உடனே நம்ம கவலைப்பட முடியுமா? சரி, அவனுக்கு அதுதான் தெரியும். அது இப்படி புரிஞ்சுக்கணும். சுகமாய் வாழ்வார். உலகத்துக்கு தெரியாத வாழ்லாம் சுகமாக வாழ்வார், உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கிற வாழ்லாம் துக்கத்தோடே வாழ்வார் அப்படின்னு லௌக திருஷ்டியில் சொல்கிறது. ஞாபகம் சொல்லு, இதெல்லாம் லோக திருஷ்டி. ஞானியோட திருஷ்டியில் பிரம்மவித்தும் சுகமாக தான் இருக்கான். வரன் வரியான் வரிஷ்டன் எப்போ யாராக இருந்தாலும் சரி எல்லாரும் சுகமாக தான் இருக்கு. பிரம்மவித்து துக்கமாக இருக்காங்கிறது வாஸ்தவம் கிடையாது. அடுத்த பாட்டு. பிரம்மஞானிகளும் கர்ம பேதையர் போலே வாழ்ந்தால் திறமுறும் அஞ்ஞானம் போய் ஜனியாத வழி ஏதென்றால் பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது மற்றை நான்கும் விரவினதோடும் கூடும் விதம் இருவோரும் ஆவார். பிரம்மஞானிகளும் கர்ம பேதையர் போலே வாழ்ந்தால் திறமுறும் அஞ்ஞானம் போய் ஜனியாத வழி ஏதென்றால் பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது மற்றை நான்கும் விரவினதோடும் கூடும் விதம் இருவோரும் ஆவார். பாட்டை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் இத்தனை நேரம் என்ன சொன்னார்? பிரம்மவித்து வரன் வரியான் வரிஷ்டன் 4 பேரோட லக்ஷணம் சொல்லப்பட்டது. அதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணினது யார? பிரம்மவித்த. மற்றவாளை ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஏன்னா 3 பேரும் சமாதியில் இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு சமாதி சுகம் இருக்குது. வியாவகாரிகமாக மனசனுடைய அடங்கி இருக்கிறதுனால சுகம் இருக்குது. எத்திர எத்திர வியவஹாரா தத்திர தத்திர மனச்சஞ்சலம் அப்படின்னு பொதுவான வியாப்தி. எங்கே கர்மா பண்ணுறோமோ கர்மா பண்ணினா டென்ஷன் வரத்தான் செய்யும். கர்மா சும்மா இருக்காது. கர்மா மனசில் சஞ்சலத்தை
உண்டு பண்ணத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? கர்மா மனசுல சஞ்சலத்தை உண்டு பண்ணாது, ஞான பலத்தினால் அவன் சஞ்சலத்தை ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லுகிறீர்கள். அதை தெளிவாக சொல்லணுங்கிறதுக்கு தான் இங்கே இந்த பாட்டு பாடப்படும். இது பிரம்மவித்தை பற்றி தான் கேள்வி. பிரம்மஞானிகளும் பிரம்மஞானிகளும் கர்ம பேதையர் போலே வாழ்ந்தால் ஜகத்தோடும் கூடி வாழ்வார்னு சொன்னார். இந்த பாருங்க 89வது பாட்டில், தாமரை இலை தண்ணீர் போல் ஜகத்தோடும் கூடி வாழ்வார் அப்படின்னு 89வது பாட்டில் சொன்னார். ஞானிகளும் கூட கர்ம பேதையர்னர், பேதைன்னா அஜ்ஞானி, கர்மாவை பண்ணிகிட்டே இருக்கான், நிறைய லௌகிக கர்மா வைதிக கர்மாவை பண்ணின்னு இருக்கான். பேதையர் போலே வாழ்ந்தால் திறமுறும் அஜ்ஞானம் போய் ஜனியாத வழி ஏதென்றால், ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? கர்மத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும் விரோதம் இல்லைன்னு சொல்றது. கர்மா பண்ணினா கர்த்திருவம் வந்துடும். போக்திருத்துவம் இருக்கோ இல்லையோ விடுங்கோ, கர்த்திருவம் வரும். எங்க கர்த்திருவம் இருக்கோ அங்க போக்திருத்துவம் கண்டிப்பா வந்துடும். நான் ஒரு காரியம் பண்ணேன்னா அந்த காரியத்துக்கு பலன் வரத்தான் போகிறது. ஆக இந்த கர்த்திருவம் போக்திருத்துவம் எல்லாம் அஜ்ஞானத்தினால உண்டாகிறது. ஆத்மா அகர்த்தா அபோக்தா. கர்மா பண்ணினா கர்த்திருவம் போக்திருத்துவம் வரும். அது அஜ்ஞானத்தை தான் குறிக்கிறது. அஜ்ஞானம் இல்லாமல் கர்மா பண்ணுறாங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? அஜ்ஞானம் இல்லாமல் கர்மா பண்ணுறான்னு நீங்கள் சொல்கிறீங்களே, கர்மா பண்ணினாலே கர்மத்தினுடைய காரணம் அஜ்ஞானம் தானே சொல்கிறேன். அகம் அகர்த்தா அபோக்தாங்கிற ஞானம் வந்தாச்சுன்னா யார் கர்மா பண்ண போகிற? கர்மணா பத்தியதே ஜந்து வித்யாச்ச விமுச்சியதே தஸ்மாத் கர்மன குர்வந்தி யதய பாரதர்ஷினகான்னு ஒரு ஸ்லோகம். கர்மத்தினால ஜீவர்கள் என்ன, கர்மணா பத்தியதே ஜந்து, ஜீவன் கர்மத்தினால் பந்தப்படுகிறான். வித்யாச்ச விமுச்சியதே, வித்யினால விடுபடுகிறான். தஸ்மாத் கர்மன குர்வந்தி, எனவே கர்மம் செய்யறதில்லை. யாருன்னா யதயா பாரதர்ஷினஹா, சந்நியாசிகள், மேலான உண்மையை உணர்ந்த சந்நியாசிகள் செயல் புரிவதில்லை. இதுக்கு இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது ஞானம் வர்றதுக்கு முன்னால பண்ற கர்மா பந்தத்தை உண்டு பண்ணும், ஞானம் வந்ததுக்கு பிறகு பண்ற கர்மா அதுதான் இங்க பிராரப்தம்னெல்லாம் சொல்லிருக்க. ஆச்சாரியாலே சொல்றார், கர்மணைவஹி சம்சித்தி ஆஸ்திதா ஜனகாதயா. பகவத்கீதை பகவத்கீதையை தான் இதில் நிறைய நம்ம கம்பேர் பண்ணி ஆகணும். ஜனகர் முதலானவர்களெல்லாம் சந்நியாசம் பண்ணாமலேயே மோட்சம் அடைந்தார்கள். அந்த ஸ்லோகம் இப்படி இருக்கு, கர்மத்தினாலேயே ஜனகர் முதலானவர்கள் முக்தி அடைந்தார்கள் அப்படின்னு இருக்கு ஸ்லோகத்தில். கர்மணா ஏவகி சம்சித்தி ஆஸ்திதா ஜனகாதயா, கர்மத்தினாலேயே ஜனகர் முதலானவர்கள் முக்தி அடைந்தார்கள் அப்படிதான் ஸ்லோகம் இருக்கு. சங்கராச்சாரியர் 2 அர்த்தம் சொல்றார் இதுக்கு. கர்மத்தினாலேயேன்னு சொன்னா சந்நியாசம் பண்ணாமலேயே அப்படின்னு அர்த்தம் சொல்றார். சந்நியாசம் பண்ணாமலேயே மோட்சம் அடைஞ்சார் அப்படின்னு. அதுக்கு இன்னொரு காரணம் சொல்றார், ஏதோ பிராரப்தம் அவர் சந்நியாசம் பண்ணலேங்கிறார். யார? பிராரப்தத்தினால அவர் சந்நியாசம் பண்ணல ஜனகரை சொல்றார். அப்படி இல்லைன்னு சொன்னா இதுக்கு வேற விதமா அர்த்தம் சொல்லணும்னு சொன்னேன்னா, இல்ல கர்மத்தினாலேயே முக்தி அடைந்தார்கள் தான் அப்படிதான் நீங்க அர்த்தம் சொல்லணும், சந்நியாசத்தினாலே நீங்க சொல்லப்படாது அப்படின்னு நீ சொன்னியானா நான் பதில் உபனிஷத்துக்கு விரோதமா சொல்ல மாட்டேன். கர்மத்தினாலேயே முக்தி அடைந்தார்கள்னா கர்மத்தினால் மன தூய்மை பெற்று பிறகு மெய்யறிவை பெற்று முக்தி அடைந்தார்கள் என்று இதற்கு பொருள் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் இது உபனிஷத்துக்கு விரோதமாகிவிடும். கர்மத்தினாலேயே முக்தி அடைந்தார்கள் என்று சொல்வது பொருந்தாது அப்படின்னு ஆதிசங்கரர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். எதுக்கு இங்கே இதை சொல்றோம்? அஜ்ஞானம் இருக்கு,
கர்மா பண்ணினாலே அஜ்ஞானம் இருக்குன்னு தான் ஜனங்கள்லாம் நினைப்பாளாம். அதனால தான் கீதையில் திரும்ப திரும்ப கிருஷ்ணர் கர்மயோகியவே சன்னியாசி சன்னியாசின்னு சொல்லிகிட்டே உட்காந்துருக்கார். ஞேயஸ்ஸ நித்ய சந்நியாசி யோ நத்வேஷ்டி ந காங்க்ஷத். நித்திய சந்நியாசியாம் யாரு? கர்மயோகி. ஞேயஸ்ஸ நித்ய சந்நியாசி யோ நத்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே அநாஸ்ரிதः கர்ம பலம் காரியம் கர்ம கரோதி யஹ சசந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிர்ந சாக்ரியः. ஆகையினால எத்திர எத்திர கர்ம தத்திர தத்திர அஜ்ஞானம்னு ஒரு வியாப்தியை வச்சுட்டு இருக்கான். ஆனால் இவர் என்ன சொல்றார்? அஜ்ஞானம் அவருக்கு இல்லைங்கிறது எப்படி சொல்றது அப்படின்னா, அவர் ஒட்டாம கர்மா பண்றாரப்பா, இவன் ஒட்டிண்டு பண்றான், விடமாட்டேங்கிறான். ஆகையினால அது சொல்றார், பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது. பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது. ஆகாசம் எதோடையும் ஒட்டிக்காது. மற்றை நான்கும் விரவினதோடும் கூடும். வாயு அதோட சம்பந்தப்படும், மனத்தோட சம்பந்தப்படும், மற்றதோட கூடும். ஆகாசம் எதோடையும் கூடாது. ஆகாசம் சப்தத்தோடையோ ஸ்பர்ஷத்தோடையோ ஏதோடையும் கூடாது. அது தனி தத்துவம். ஆகாசம் எப்படி அசங்கமா இருக்கோ அப்படி ஞானி அசங்கமா கர்மா பண்றான். மற்றவர்கள்லாம் எப்படின்னா சங்க கர்மத்துல சங்கம் வச்சுட்டு பண்றான். அஜ்ஞானி கர்மத்துல பற்றுதல் வைத்து செய்கிறான். ஞானி பற்றற்று கர்மம் செய்கிறான். தன்னை எவ்வளவு கர்மா பண்ணினாலும் அசங்க சிதானந்த ஸ்வரூபோகம் கர்மணி அகர்ம யஃப் பஷ்யேத். எல்லாம் விடமாட்டோம். கர்மணி அகர்ம யஃப் பஷ்யேத். கர்மத்தில் அகர்மத்தை எவன் காண்கிறானோ, எல்லாம் கீதை தான் இதுக்கு பிரமாணம். யஸ்ய நாஹங்கிருதோ பாவஹ புத்திர் யஸ்ய ந லிப்யதே ஹத்வாபி ஸ இமான் லோகான் நஹந்தி ந நிபத்யதே. பகவத்கீதை 18ஆம் அத்தியாயம். எவனுக்கு நான் கர்த்தாங்கிற எண்ணம் இல்லையோ, ரொம்ப அழகா சொல்றார், எஸ்ய அஹங்கிருதா பாவஹ ந வித்யதே புத்திஹி யஸ்ய ந லிப்யதே. யாருடைய புத்தி கர்மாவில் ஒட்டுறதில்லையோ, ஹத்வாபி ஸ இமான் லோகான். அது யுத்த பூமி. அதனால சொல்றார், இங்க இருக்கிற அத்தனை பேரை கொலை பண்ணினாலும், அத்தனை பேர் அந்த யுத்த பூமி அர்ஜுனனை பார்த்து சொல்றதுனால ஹத்வாபி ஸ இமான் லோகான் நஹந்தி, அவன் யாரையும் கொலை செய்தவன் ஆக மாட்டான். ந நிபத்யதே, அந்த கொலையினால் கொலை தொழிலால் அவன் பாதிக்கப்பட மாட்டான். இப்படி தெளிவா சொல்றது. ஆகையில ஆகாசம் மாதிரி அசங்கமா இருப்பான். நாளைக்கு பார்ப்போம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன். திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி. அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிகி, ஜகன்மாதா புவனேஸ்வரி தேவிகி, ஸ்ரீ அனந்த பத்மநாப ஸ்வாமிகி, சத்குருநாத மகாராஜ்கி, கோமாதா கி, கங்கா மாதா கி, காவேரி மாதா கி, சனாதன தர்ம கி.